கொடுத்தால் பல லட்சம் சம்பாதிக்கலாம். நூதன மோசடியில் 17 லட்சத்தை இழந்த இளைஞர். ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குவது, உணவு மற்றும் செல்லும் வழியை கண்டறிவது என பலவற்றிற்கும் ஆன்லைனில் ரேட்டிங் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாடிக்கையாளரும் என்னென்ன விமர்சனம் கொடுத்துள்ளார், எத்தனை ஸ்டார் கொடுத்துள்ளார்கள் என பார்த்து அதன் பிறகு பொருட்களை வாங்க மக்கள் நம்ப துவங்குகின்றனர். இதுபோன்ற பொருட்களுக்கும் கிடைக்கும் அதிகபட்ச ரேட்டிங் கொடுத்தால் பல லட்சங்களை சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு ரேட்டிங் கொடுத்தால் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும் என இளைஞர் ஒருவரை நம்ப வைத்து அதற்கு முதலில் முதலீடு செய்ய வேண்டும் என ஆசை வார்த்தை கூறி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக திருப்பூரில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த 30 வயது இளைஞரின் வாட்ஸ்ஆப் எண்ணிற்கு பார்ட் டைம் வேலை வேண்டுமா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டுமா என விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதிலிருந்து இணைய இணைப்புக்கு சென்று விசாரித்த போது ஆன்லைன் பொருட்களுக்கு ரேட்டிங் மற்றும் விமர்சனம் கொடுப்பதன் மூலம் பல லட்சங்களை சாதாரணமாக சம்பாதிக்க முடியும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி ஆன்லைன் மூலமாக முதலில் சில நிறுவனங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துள்ளார். அதற்கான தொகை உடனடியாக அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதலில் சிறிய அளவில் கிடைத்த தொகை 50,000,000 என வளர்ந்தது. மேலும் இந்த ஆன்லைன் தளத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக ஒரே நாளில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். 100 பேருக்கு ஒரே நாளில் ரேட்டிங் கொடுத்தால் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். அதனால் ஒரே நாளில் ₹1,00,000 சம்பாதிக்கலாம் எனவும் அதற்கு இந்த ஆன்லைன் தளத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறி 17,29,000 ரூபாய் பணத்தை செலுத்த கூறி உள்ளனர். இதனை நம்பிய திருப்பூர் இளைஞர் பணத்தை செலுத்தி உள்ளார். ஆனால் அதன் பிறகு அவருக்கு எந்தவிதமான பணமும் வராமல் போனது. இது தொடர்பாக விசாரிக்க முயன்ற பொழுது குறிப்பிட்ட ஆன்லைன் வலைத்தளமும் மொபைல் போன்களும் தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு சென்றது. இதனால்தான் ஏமாற்றப்பட்டது உணர்ந்த இளைஞர் திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் இளைஞர் பணம் அனுப்பிய வங்கி கணக்கு மற்றும் ஆன்லைன் தளம் என அனைத்தையும் சோதனை நடத்தினர். அப்பொழுது கோவை சேர்ந்த அனூப் 31 என்பவருக்கு வங்கியில் பணம் செலுத்தப்பட்டது தெரியவந்தது. உடனடியாக அவரை பிடித்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய துடியலூரை சேர்ந்த நஜிமுதீன், கே புதூரை சேர்ந்த இம்ரான் பாஷா, ரகுமான் என கோவையை சேர்ந்த 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் ஏழை எளிய மக்களிடம் இதுபோன்று ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ஏமாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் வெளிநாடுகளில் உள்ள மோசடி கும்பலுடன் தொடர்பில் இருந்து ஆன்லைன் மோசடிகளை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 4 செல்போன்கள் மட்டுமே கைப்பற்றப்பட்ட நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.